வணக்கம். ஞான நிலையில் வாழும் ஆன்மாக்கள் கோழை அல்ல. பிறப்பையும் இருப்பையும் கடந்தவர்கள். இந்த இருப்பையும் விரும்ப மாட்டார்கள், இறப்பையும் பார்த்து வரப்போவதென்று பயப்பட மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆன்மாக்கள் தான் இந்த ஞானவான்கள். அவர்களுடைய நிலை தோற்றத்துக்கு கோழையாக தெரியலாம், தோற்றப்பார்வை. ஏனால் மனது ஒடுங்கும். அனைத்துமே இறை சார்ந்த நிலையில் அவர்களுடைய நிலைப்பாடு ஒடுங்கி நிற்கும். அந்த மன ஒடுக்கம் இறை ஒழுக்கமாக மேலோங்கி பிரபஞ்சத்தினுடைய மேலடுக்கு தொடர்புலையே இவருடைய எனிடைமும் இவருடைய வாழ்க்கையும் சரி, உயிரும் சரி, நிலையும் சரி ஒருமித்த நிலையாக ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் தோற்றத்தில் ஒரு எளியவர்களாக தோன்றலாம். ஒரு பிறர் பார்வைக்கு ஒரு எளியவர்களாகவும் ஒரு கோழையாக கூட என்னென்ன நினைக்கிறாங்களோ அந்த நிலையிலே அவர்களுடைய தோற்றம் இருக்கும். ஆனால் அவர்களுடைய ஆற்றல் மேலோங்கிய பெருக்கத்தோடு பிரபஞ்சத்தோடைய அடுக்கோடு மேலோங்கி இருக்கும். அவர்களை கோழையாக எண்ணுவர்கள் அவர்களை பற்றி அறியாத நிலை உள்ளவர்கள். அறிந்து கொண்டால் அவர்கள் ஒரு மகா நிலையான ஒரு உயர்ந்த ஞானவான்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் யாரும் புண்படுத்திடக்கூடாது. ஏன்னா அவங்க யாரையுமே ஆள் சேர்த்து ஆளை வைத்து ஆள் பலம் அவர்களிடம் குறைந்து இருக்கும். மனப்பலம் இறை பலம்தான் ஓங்கியிருக்கும். ஆனால் அவர்களுடைய நிலைப்பாடு இறைய ஒன்றியே தான் இருக்கும். அவர்களை நாம் துன்புறுத்தும் போது நிச்சயமாக அவருடைய மன ஓட்டம் இறை நோக்கி போகும். அந்த இறை பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலோடு இருக்கிற